வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற OPPO A57 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம OPPO A57 வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஓப்போடைய அந்த ஆத்தென்டிக் டிசைன் இருக்குது அப்படின்னு தான் சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க, OPPO அப்படின்னு எழுதியிருக்காங்க. பாக்ஸுக்கு பின்னாடி ஃபோனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 33 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜர் இருக்குது, 5000 mAh பேட்டரி இருக்குது, அல்ட்ரா லீனியர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6.5 inch கலர் ரிச் டிஸ்பிளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப் டு 1 TB எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OPPO க்ளோ டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து அப்படியே க்ளோ ஆக போகுது. லெட்ஸ் அன்பாக்ஸ் OPPO A57. பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸுக்கான ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் வந்து பின்னாடி கிளியராக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மில்கி ஒயிட்டாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க, வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி கைட் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் OPPO அப்படிங்கிற லோகோ வந்து சைடில் வருது. ஸோ நீங்கள் வந்து இதே யூஸ் பண்ணலாம், ஒரு நல்ல கேஸ் போடுற வரைக்கும் இதே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சில பேர் வந்து இதே வந்து பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற கூட வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஜாக்குக்கும் அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மழை பெய்யும் போது அவ்வளோ சீக்கிரம் தண்ணி கூட உள்ளே போகாது. இது மாதிரி நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கேஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஃபோனை கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனை கடைசியாக பார்க்கலாம். சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 33 வாட்ஸ் சூப்பர் ஒர்க் சார்ஜர். இங்கே 33 வாட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சார்ஜர் வந்து வெயிட் கம்மியாக இருக்குது, பட் பார்க்குறதுக்கு வந்து சைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு USB இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப் இருக்குது. ஸோ நீங்கள் லேப்டாப் சிஸ்டம்ஸ் எல்லாம் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபார்மேட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம கடைசியாக OPPO A57 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். OPPO A57 பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அந்த கிளிட்டர்ஸ்லாம் ஃபோனில் தூவுனா எப்படி வந்து க்ளோ ஆகுமோ அதே மாதிரி க்ளோ ஆகுது. அண்ட் ஃபோனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. iPhone 12, iPhone 13லாம் வந்து எப்படி ஒரு ஃப்ளாட் டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி OPPO A57 வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பெரிய லென்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. AI கேமரா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது. டிசைன் வைஸ் வந்து ரொம்ப ஒரு யூஷுவலான டிசைனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து செல்ஃபி கேமரா உங்களுக்கு சென்டரில் கொடுத்துருக்காங்க, பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து வால்யூம் கீஸ் அண்ட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டை வந்து நம்ம எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் 1 போட்டுக்கலாம், சிம் 2 போட்டுக்கலாம். டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து 1 TB வரைக்கும் மெமரி கார்ட்ஸ் போட்டுக்கலாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து மெமரி ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவீங்களோ அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபைனலாக OPPO A57 ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். OPPO A57 வந்து இப்போ ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா 6.56 inch கொடுத்துருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா கேம்ஸுமே விளாடலாம். ரொம்ப பெரிய பெரிய கேம்ஸ் கூட கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் வந்து லோ வச்சு விளாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹேங் ஆகும் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது. அண்ட் ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா MediaTek MT6833 Dimensity 810 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு 6nm ப்ராசர். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 4GB ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் அண்ட் 64GB மெமரி. உங்களுக்கு வந்து 6GB ரேம் வேரியண்ட்டும் இருக்குது. இப்போ வந்து நம்ம OPPO A57 உடைய OS எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். OS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க.
அண்ட் அடுத்தது இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட் ஃபோன்ஸில் வர ஃபீச்சரான ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஃபீச்சரும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இது வந்து 4GB ரேம். ஸோ நீங்கள் வந்து 4GB வரைக்கும் இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் மெமரியில் வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணுற அந்த ஆப்ரேஷன் வந்து நடக்கும் எப்போல்லாம் தேவைப்படுதோ. இது வந்து நீங்கள் 2GB வேணும்னா 2GB செட் பண்ணிக்கலாம், 1GB வேணும்னா 1GB செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து என்ன தான் ஒரு 4GB ரேம் இருக்கக்கூடிய ஃபோனாக இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் வந்து 4GB எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8GB ரேம் இருக்கிற ஃபோன் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஃபோன் வந்து ரெடி ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது OPPO A57 உடைய கேமராஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல் கேமரா செட்டப்போட வருது. 13 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 26mm வைடுங்க. அடுத்தது 2 மெகா பிக்சல் f2.4 டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு லென்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் அவுட்புட் வந்து நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் நல்லா தான் வரும். அடுத்தது செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல். செல்ஃபி கேமரா நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் 30 frames per second எடுக்கலாம். அதே மாதிரி தான் மெயின் கேமராலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் எடுக்கலாம், 4K வீடியோஸ் எடுக்க முடியாது. பட் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோனுமே வந்து 4K வீடியோ கேப்பபிலிட்டி தரமாட்டாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து வேறு எந்த மாடலுமே வந்து இந்த செக்மெண்ட் வந்து இருக்காது. பட் இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபோனில் வெப் சீரிஸ் பார்ப்பீங்க, ஃபோனில் வந்து வீடியோஸ் பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இதோடைய சார்ஜிங் அண்ட் பேட்டரி கேப்பபிலிட்டி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5000 mAh இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 day to 1.5 days வந்து சஸ்டெயின் ஆகும் பேட்டரி. அண்ட் 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு 1 hourக்குள்ளே வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு மவுண்டட் பட்டனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து யூஸ்வலாக வர ஆக்சிலோமீட்டர், கைரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி, காம்பெக்ஸ் இது மாதிரி எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. OPPO A57 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோயிங் க்ரீன், க்ளோயிங் பிளாக் அப்படின்ட்டு அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா க்ளோயிங் க்ரீன். அண்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வர ஃபோனுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 13,999 ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட் அண்ட் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். ஓவரால் OPPO A57 பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கிற ஃபோன்ஸில் OPPO கிட்ட வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய அப்பியரன்ஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு 15,000 இருக்கிற மொபைல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பார்த்தாலே வந்து ஃபோன் வந்து ஒரு 35,000 40,000 இருக்கிற ஃபோன் வந்து எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் ஓப்போவுடைய இந்த க்ளோ டிசைன் பார்த்தீங்கன்னா இதோடைய அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஆஹா ஓஹோன்னு நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபுல் HD தான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்லாம் இல்லாமல் எனக்கு வந்து நார்மலாக ஒரு யூசேஜ் வேணும். கேமராஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இருந்தால் போதும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து வீடியோ கால்லாம் பண்ணுறதுக்கு வந்து கேமராஸ் வந்து நல்லா இருந்தால் போதும். மற்றபடி வந்து எனக்கு வந்து ஃபுல் HD அண்ட் உங்களுக்கு வந்து 4K வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிற ரெக்யர்மெண்ட் இல்லைன்னா இந்த கேமராவே வந்து தாராளமாக போதுமானதாக இருக்கும். அண்ட் இது வந்து AI சப்போர்ட்டட் கேமரா அப்படிங்கிறனால நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் நைட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பியூட்டிஃபை பண்ணி தான் காட்டும். ஸோ மெகா பிக்சல் வைஸும் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி அண்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குங்க. 5000 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64GB ஸ்டார்ட் ஆகுது. மெமரி கார்டு 1TB வரைக்கும் நீங்கள் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெமரி அப்படிங்கிறது வந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கவே இருக்காது OPPO A57 பொறுத்த வரைக்கும். ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4GB ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 4GB வேரியண்ட்டே எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து ரேம் இன்க்ரீஸ் பண்ணுற அந்த ஃபீச்சரும் இருக்குது. ஸோ நீங்கள் 4GB ரேம் வேரியண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 4GB மெமரிலேருந்து வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4+4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 8GB ஃபோனாக இது வந்து மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கீ மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.